ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான காக்னிசன்ல தான் மெகா வாக் ஆன் டிரைவ்க்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாகிங் சைட்ல பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, வாக் ஆன் டிரைவ்க்கான டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வாக் ஆன் டிரைவ் நடக்குது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வாக் ஆன் டிரைவ் நடக்குது. ஓகேங்களா, டைமிங் பொறுத்த மணிக்கு பார்த்தோன்னா 9:30 12:30 முடிக்க நடக்குது. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் தான் நடக்குது. ஓகேங்களா, காக்னிசனுக்கான கேம்பஸ்ல நடக்குது. ஓகேங்களா, அதுக்கான வென்யூ டேட், அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம பிளாகிங் சைட்ல தெளிவா இருக்கு. நம்ம பிளாகிங் சைட்டை செக் பண்ணி பாருங்க. இது முழுக்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப், ஃபுல் டைம் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100+ ஓப்பனிங்ஸ் இருக்கு. எவ்வளோ பேர் போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100+100க்கும் மேற்பட்ட பேர் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 முடிச்சவங்க, 23, 24 கிராஜுவேட் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் ட்ரைனர். ஓகேங்களா, அதுக்கு தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஒர்க் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட். ஓகேங்களா, எண்ட் டு எண்ட் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒர்க் பண்ற பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் டீமோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா லாகிங் ட்ராக்கிங் பண்ணுவீங்க. இஷ்யூஸ் ஏதோ வந்துச்சுன்னா சப்போர்ட்டிங் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும், அதுக்கான அலவன்ஸிங் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு பார்த்தீங்கன்னா கேப் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான நீங்க ஐயா ஒர்க் பண்ணி அதுக்கான ரிவார்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க 10th 12th யூஜில பார்த்தீங்கன்னா up to 50% எடுத்திருக்கணும் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணி முடிக்கும். பிஜி படிச்ச கேண்டிடேட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இட்ஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஇ முடிச்சவங்க, பிடெக் முடிச்சவங்க, எம்காம் முடிச்சவங்க, எம்ஏ இந்த மாதிரி கிராஜுவேட் முடிச்சவங்கலாம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தெளிவா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரெசியூம்ஸ் எடுத்துட்டு போனோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 pages இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைலி ரெசல்யூஷன் பாஸ்போர்ட் போட்டோஸ் கையில் எடுத்துட்டு போங்க அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, மேண்டேட்டரி டாக்குமெண்டா பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் மார்க் ஷீட் எடுத்துட்டு போனோம். ஸ்கூல் மார்க் ஷீட், காலேஜ் மார்க் ஷீட், யூஜி மார்க் ஷீட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ். ஓகேங்களா, கவர்மெண்ட் கொடுத்த ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார்ஜர்ஸ் அண்ட் மொபைல் போன் இதெல்லாம் கைண்ட்லி கேன் பி பிரிங் டு அண்ட் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்க ஒர்க் பண்ற பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் டீம் தான் ஒர்க் பண்ணுவீங்க. இண்டஸ்ட்ரி பொறுத்த மணிக்கு ஐடி சர்வீஸ் தான். ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் பொறுத்த மணிக்கு ஐடி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஃபுல் டைம் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பொசிஷன்ஸ்க்கான ப்ரிஃபரபிள் ஸ்கில் செட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் தான், வேற எந்த வகையான ஸ்கில் செட்டும் இல்லை. ஓகேங்களா, நீங்க இந்த போஸ்டிங்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமா காக்னிசன் கம்பெனில வேலையை உங்களால வாங்க முடியும். இது பத்தி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல காக்னிசன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே.